ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 92:3 கூட வாசித்து தியானிக்கலாம். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். மிக அருமையான வேதவசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்க முதல் வார்த்தையாக காலையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அறிவிப்பது நலமாக இருக்கும். இந்த காலையிலே நாம் எதை அறிவிக்க வேண்டும், இரவிலே எதை அறிவிக்க வேண்டும் என்று அறிவிப்பதை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் காலையிலே 2 விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிருபையை காலையிலே நாம் அறிவிக்க வேண்டும், இரவிலே சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு தேவையான கிருபையை அந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்து விடுகிறார். அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை அந்த கிருபையில நடத்துகிறார். அந்த கிருபையை நாம் மட்டும் தெரிந்து கொண்டு அதை அறிந்து அந்த கிருபை பெற்றுக்கொள்வது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆனால் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை நாம் அனுபவிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளை, தேவன் செய்கிற எத்தனையோ நன்மைகள், ஒவ்வொரு நாளிலும் நினைத்து பார்க்க முடியாத அநேக நன்மைகள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் நீங்கள் காலையில் கிருபையையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபை மற்றவர்களுக்கு அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் அளிக்கிற கிருபையை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அடுத்ததாக இரவிலே அது சத்தியத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை வேதத்தில் இருக்கிற வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு நமக்கு மாத்திரம் வைத்திராதபடிக்கு மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை அறிவிக்கும் போதுதான் தேவன் அநேகருக்கு நீங்கள் அறிவிக்கிற சத்தியத்தின் நிமித்தமாக அநேகர் விடுதலையாக்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த அறிந்து கொள்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கும். அது நலமாக இருக்கும் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2 காரியங்களை உங்கள் மனதிலே வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் கரங்களில் இந்த 2 காரியங்களையும் காலை முதல் இரவு வரைக்கும் நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் அறிவிக்க வேண்டும், சத்தியத்தையும் அறிவிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்வது மிக அவசியம். ஆனால் இதை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். நாம் எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்வில் தேவன் அளிக்கிற கிருபையும் சத்தியத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுக்கு அழைக்கிற கிருபையை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு மற்றவர்களும் அறியும்படியாக அதை அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி நாங்கள் அநேகருக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.